இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா செல்லை பற்றி தான். செல்லு நான் எதுக்குன்னா அது முக்கியம்னா செல்லு. ஆனால் செல்லு வந்து நிறைய விஷயம் நமக்கு வந்து நல்லது பயன்படுது, கெட்டது பயன்படுது. ஆனால் அந்த கொரோனா டைமுக்கு அதுக்கு முன்னே பார்த்தா படிக்கிற பசங்க வந்து நல்லா படித்தாங்க. அதே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலும் சேர்த்தான், தனியார் சேர்த்து நல்லா படித்தாங்க. அந்த கொரோனா பிறகு பார்த்தா நிறைய பசங்க சேர்ந்தா செல்லு நோடுறதுனா செல்லு நோண்டி படிப்பு நிறைய பேர் சீர்கட்டி போகிறாங்க. ஏன்னா தாய் தகப்பன் வந்து வந்து சரியான வந்து வளர்ப்புகளுக்கு அப்படின்னா வளர்ப்புனா சரியான பாதைகளை கொண்டு போகிறதில்ல. எங்கே நம்ம பிள்ளைங்க வந்து கரெக்டான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போனால் அந்த பிள்ளைங்க வந்து தவறான பாதைக்கு போயிடறாங்க. தவறான பாதையில் மரண நோய்க்கு போகிறாங்க. அதேமாதிரி எங்கள் ஊரை பார்த்து சில பேர் பார்த்தா படிக்கும்போது முடிஞ்ச செல்லு தரேன்னு சொல்லிட்டு அவன் கையை அவனே அறுத்துக்கிறான். அப்படின்னா அந்த அளவு செல்லு வந்து பசங்க மைண்டு அந்த அளவு மாற்றி கொண்டு இருக்குது. இது வந்து தாய் தகப்பனும் கரெக்டாக வந்து கேள்வி கேட்டேன், ஏன்னா படிக்கிறதும் போகணும்னு கேட்டால் அவனை மைண்டு வந்து வேறு மாதிரி போயிடுது. மைண்டு எப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்த்தா சிறு பசங்க பார்த்தா கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சு. நம்ம செல்லு பார்த்தோன்னே நிறைய பேர் இப்படி மாறணும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் படிக்க மைண்டே இல்லை. அதை பார்த்து நம்ம இப்படி மாறணுமா. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நடிக்கிறாங்க. அது வந்து நான் வந்து தப்பாக சொல்ல, அவங்க வந்து துறை அவங்க வேலை. அதை பார்த்து நிறைய பேர் அதே நம்ம போகணும், நம்ம இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டு மாறுது. அது வந்து புரிஞ்சு தன்மை இல்லாமல் பசங்க சிறு வயதுலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் செய்தான் அந்த வயசு தன்மை இல்லை, அவங்க புரிஞ்சு தன்மை இல்லை, தவறான பாதைகளை போகிறாங்க. எதனா ஒரு இப்போ ஒரு அந்த காலத்தில் பார்த்தா ஏன்னா ஒரு பெரியவங்க தான் சேர்த்தேன் உக்காந்தான் சேர்த்தேன் மரியாதை கொடுப்பாங்க. அது வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க, சித்தப்பா வந்துட்டாங்க, மாமா வந்துட்டாங்க. ஆனால் புரிய பசங்கன்னா அது எந்த மரியாதை அவங்க அது மரியாதையே கொடுக்கறதில்ல. ஏன்னாங்கன்னா அந்த அளவு பசங்க கேட்டால் நாங்கள் வந்து டெவலப் ஆகிறோம்னு சொல்லிட்டு வாழ்க்கை சீர்கொண்டு போகிறாங்க. அது இப்படி போயிருந்தால் இன்னும் அந்த காலத்தில் வந்து 120 130 வரைக்கும் வாய்ந்தாங்க. நல்லா உணவு வந்து நல்லா விவசாயத்தை போய் நல்லா பாடுபட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா காலைல ஏஞ்சி 6 மணிக்கு ஏஞ்சினா ஏஞ்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ சோமாட்டிங்க. செல்லு வந்து நிறைய வாய்க்கில் கெட்டு போகுது. இனிமேல் செல்லு யூஸ் பண்ணுங்கள், நல்லா கார்த்திக் முடி யூஸ் பண்ணுங்கள். அதே போல் படிப்பு சம்மந்தப்பட்டது எவ்வளோ நாட்டில் நம்ம அப்துல் கலாம் அவர் எதுக்கு வந்தார், அவர் நினச்சா இவ்வளோ இது அவர் கண்டுபிடிக்க முடியுமா? அவர் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ அவமானம் அசிங்கப்பட்டு வாழ்க்கையில் இப்போ இந்தியாவிலே குடியரசுத் தலைவர் அவர் ஆனார். எப்படி எதனாலும் அவர் தன் வாழ்க்கையை இழந்தப்பட்டு அவர் வந்து சாதித்தார். அதே போல் நம்ம வந்து காமராஜ் அண்ணா, நம்ம எம்ஜிஆர், நம்ம தளபதி விஜய் அண்ணா, இப்போ அண்ணன் சொல்ல தப்பு, அவர் சிஎம், அவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். இன்னும் வாழ்க்கையில் மாறும்னு நான் நம்பிக்கிறேன். படிக்கிற பசங்களுக்கு நல்ல கருத்து நிறைய விஷயம் கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். அண்ணன் சிஎம் அண்ணனுக்கு நன்றி சொல்கிறேன். இனிமேலும் எங்கள் வீடியோ பார்க்குறோம்னா நிஜமும் நீளும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.